அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக பாபாவங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதாக அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக பாபாவங்க அவர்களினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு உலகளாவிய மக்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகள் மீது உலகளாவிய மக்கள் பல விஷயங்களை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள் என்னவாக இருக்க பெற போகிறது, அடுத்தடுத்த அந்த கணிப்புகள் என்ன சொல்ல இருக்க போகின்றது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் நிலவி வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகள் பார்க்கும் பொழுது நிறையவே உண்மையாக இருக்கு. அவங்க 5000 வருடத்திற்குண்டான கணிப்புகளை எழுதியிருக்காங்க. அதாவது உலக நிகழ்வுகளாகட்டும், உலக நிகழ்வுகள் ஒருபுறம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போதும் ஒவ்வொரு ஆண்டு நிறைவு பெறும் போதும் அந்த ஆண்டில் என்ன மாதிரியான ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் அடைவாங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள் துரதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான பல தகவல்களை அவங்க கணித்து குறிப்பால சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தற்போது டிசம்பர் மாதம் இந்த 2025 வருடத்தினுடைய இறுதி மாதம், இந்த இறுதி மாதத்தில் 31ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் தங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். உறவினர்கள் வகையில் ஒரு புறம் ஆதாயங்கள் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது ஒரு கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பணவரவு திருப்தி தருவதாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால சிலரை பொறுத்த வரைக்கும் சிறு தொகை கைமாற்றாக வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தாங்க விலக ஆரம்பிக்கும். கடன்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. இளைய சகோதரர்களால் உதவிகள் உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உற்சாகமாகவே பணிகளில் ஈடுபடுவீங்க. நிர்வாகத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீங்க. பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதுனால சிரமம் எதுவும் இருக்காது. இருப்பினும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலமாகவே இருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமண முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஓரளவுக்கு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் மற்றொரு புறம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க.
இருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் கனிந்து வரலாம். அதிகாரிகள் கடுமையா பேசினாலும் பொறுமையுடன் எதிர்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான காலகட்டம். எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவும் திருப்திகரமாகவே இருக்கப்பெறும். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த காலகட்டத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் ராஜ யோகங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நிலம், பூமி, கட்டிடம், வீடு, மனை போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்க செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயல்ல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க.
தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம். பணியிடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகமாகவும் செலவாகலாம். மொபைல், மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும். தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க. வெளியிடத்தில் உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க. சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும். உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களுடன் மாலையில மகிழ்ச்சியா செயல்படவும் செய்வீங்க. அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்பில் சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க.